பார்ப்போம். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமானே தன் கரம் வழிக்க இரவு முழுவதும் எழுதிய நூல்தான் திருவாசகம். அதனால தான் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாசகத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்கும்போது மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பார், அந்த நடராஜரே பொருள் அப்படின்னு நடராஜரை காட்டியிருப்பார். ஏன் நடராஜரை காட்டினாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள், எல்லா பொருட்கள், பஞ்சபூதங்கள், வான், பூமி, நட்சத்திரம், கோள்கள், இப்படி எல்லாம் மொத்த பிரபஞ்சமும் இந்த நடராஜருக்குள்ளே தான் அடக்கம். இந்த நடராஜரை வணங்கும்போது இது அத்தனையும் வணங்கினதுக்கு சமம். நடராஜர் தன்னோட கைகளை இப்படி காட்டியிருப்பார், அதாவது என்னோட பாதத்தை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு தன்னோட தூக்கிய திருவடியை காட்டியிருப்பார். எதுக்காக தூக்கிய திருவடியை காட்டியிருக்காரு அப்படின்னா, நடராஜரோட ஐந்தொழில்கள் படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல், அழித்தல், இதில் இந்த தூக்கிய திருவடி அவரோட அருளை குடிக்குது. அவனோட அருள் இருந்தால் தான் அவனை வணங்க முடியும். அதனால தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளலார் ஒரு பாடலை திருவாசகத்தை பற்றி சொல்லும்போது, தொல்லை இரும்பிறவி சூழும் தழை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன் திருவாசகத்தை தேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, தேன் எவ்வளோ வருஷம் ஆனாலும் கெடாது, அப்படியே இருக்கும். அந்த தேனில் எதை போட்டாலும் அதுவும் கெட்டு போகாது. அது மாதிரி திருவாசகத்தை படிக்கும்போது நம்மளோட ஆன்மாவை தூய்மைப்படுத்தி சிவனோடு இரண்டரை கலக்க செய்கிற அந்த அரிய நூல் திருவாசகம். அதனால தான் திருவாசகம் என்னும் தேன் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. அடுத்து வள்ளலார் இன்னொரு பாடலில் நிலையாமை பற்றி சொல்லியிருப்பார். இந்த உலகத்தில் எதுவுமே நிலை இல்லை, அதனால் நிலையான ஒரு பொருளை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு. காலமும் சூழ்நிலையும் ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ஒரு மனுஷனை எப்படி வேணாலும் மாற்றும். காலமும் சூழ்நிலையும் இருக்கும்போது ஒரு மனுஷன் தன்னையே மறந்துடுவான், எப்படி வேணாலும் மாறுவான், என்ன வேணாலும் பேசுவான், என்ன வேணாலும் பண்ணுவான். அப்போது நம்ம நிலையான ஒரு பொருளை பிடிச்சிக்கணும். அதை வள்ளலார் ஒரு பாடலில் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே அப்படின்னு சொல்லியிருப்பார். எதை மறந்தாலும் நான் நமச்சிவாயத்தை மறக்கக்கூடாது.